அன்பு தமிழ் மக்களே வணக்கம். என்னடா இது, நேற்று வரைக்கும் சுவிட்சை போட்டால் லைட்டு எரிஞ்சுக்கிட்டு தானே இருந்துச்சு, ஃபேன் ஓடிக்கிட்டு தானே இருந்தது, ஏசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, காற்று வந்தால் போதும்னு தானே இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு? என்ன கரண்ட் இல்லையா? எப்படிடா தூங்குறது ராத்திரியில்? கரண்ட் இல்லாமல் ஆட்சியே நம்ம இழந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதுதான் ஞாபகத்துக்கு வருது. கூலர் வேலை செய்யலை, பச்சை தண்ணியாவது குடித்து தொலைப்போன்னு டேப்பை திறந்தா கேஸு தான் வருது. தண்ணீர்னாலேயே எங்கே போனாலும் பிரச்சனை தான். எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. வர வர தண்ணி ஒரு விஷமாகிக்கிட்டு வருது. கொசு கூட அதில் விழுந்து எந்திரிக்க முடியல. கரண்ட் இல்லாமல் கற்கால வாழ்க்கைக்கு திரும்பி விட்டோம். தீப்பெட்டி செய்யக்கூட அங்கு மருந்து இல்லை. இதைத்தான் மருந்துக்கு கூட மருந்து இல்லை என்று சொல்கிறதோ. இதெல்லாம் இங்கே இல்லை, டெஹ்ரானில் மட்டுமல்ல, ஈரானின் எந்த நகரத்திலும் தண்ணீர் இல்லை, கரண்ட் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் வறட்சியில் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நின்னவன் வாயில் ஸ்டாம்பை தடவி ஒட்டி லெட்டரை போஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். மிசைல், பாம், ட்ரோன் இல்லைன்னா கூட சமாளிச்சிடலாம். கரண்ட்டு தண்ணி இல்லைன்னா சமாளிக்க முடியுமா? இதனால் ஆட்சியே மாறி இருக்கு என்பது வரலாறு. இப்போ இராணுவமே திணறிக்கிட்டு இருக்கு. டிவியில் கூட சீனாவில் மழை, ஃப்ரான்ஸில் மழை, ஸ்பெயினில் மழை, ரிஷிகேஷத்தில் வெள்ளம் காட்டாறு போல் ஓடுது அப்படின்னு எல்லாம் காட்டுறான். ஈரானில் அப்படி ஒரு மழை பெய்யுதுன்னு காட்டவே மாட்டேங்கிறானே இந்த டிவிக்காரன். இது ஒரு ஓர வஞ்சனை தானே. காசு கொடுத்தா தான் அப்படியெல்லாம் செய்து போடுவீங்களா? டிவி காரணம் இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டுச்சதி பண்ணுறாங்க. ஈரான்லேயும் அப்படி ஒரு மழையை பார்க்க, மழை வெள்ளத்தில் சிக்கி மக்கள் சாகிறத பார்க்கவும், கார்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி இழுத்து கொண்டு போகிறத பார்க்கவும் ஈரான் மக்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஈரான் மக்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஈரான் இப்போ 3 வறட்சியில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. தண்ணீர் வறட்சி, மின்சார வறட்சி, பெட்ரோல் விற்பனை வறட்சி. அங்கு பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையே இப்போ இல்லை. அதனால வருமானமும் அதற்கு இல்லை. அமெரிக்காவின் பேட்டில் ஃபீல்டை பார்த்து கூட ஈரான் அஞ்சவில்லை. ஈரானின் வறட்சியை பார்த்து தான் மிரள்கிறது. எல்னினோ எஃபெக்ட் இருந்தும் அது ஈரானை போய் இப்படியா தாக்கணும்? ஈரான்ல இருக்கிற நிலத்தடி நீரை ஆவியாக்கி பக்கத்து நாட்டில் போய் மழையா கொட்டுறியே அல்லா, இது உனக்கே நல்லா இருக்கா? நியாயமாப்படுதா? உள்நாட்டில் பெட்ரோல் பம்பு இயங்கணுமானா கூட கரண்ட் வேணும். பெட்ரோலியம் கேஸ் எரிச்சு தான் பெரிய பெரிய டர்பனை இயக்கி மின்சாரத்தை தயாரிக்கணும். நிலத்தடியிலிருந்து கேஸ், இயற்கை எரிவாயுவை நிலத்தடியிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா கரண்ட் வேணுமே. இராணுவத்தில் கன்கள் இயங்காமல் உறங்குகின்றன. தாவு தீர்ந்து போச்சு. தாகம் தலை தூக்கி நிற்கிறது. இப்போது வருஷா வருஷம் வரும் வறட்சியால் ஈரான் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது ஒன்றும் ஈரானுக்கு புதுசு இல்லை. நிலநடுக்கம் அடிக்கடி வந்தா பூமி பிளந்து இருக்கிற நீர் சத்தும் பூமிக்கு உள்ளேயே போயிடுது. வறட்சியினால் இந்த போரில் தோற்றோம் என்ற அவப்பெயர் ஈரானுக்கு வரப்போகிறது. அதை நினைச்சா தான் வருத்தமாக இருக்கு. இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு நீர் பாய்ச்ச முடியலையே என்ற கவலையில் இருக்கும்போது இப்படி தண்ணீர் வறட்சி சிக்கல்கள் வந்து தொலைத்து விடுகிறதே. தண்ணீர் சரியா குடிக்காம மலச்சிக்கல் வேற வந்துடுது. மலச்சிக்கல் தீர பேதி மாத்திரை சாப்பிடக்கூட ஒரு மடக்கு தண்ணி இல்லையே. பல ஆண்டுகளாக நீர் ஆதாரத்தை சீர்படுத்தாமல் டாஸ்மார்க்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழி பண்ண போய் இப்போ மிக்ஸ் பண்ணி அடிக்க கூட தண்ணி இல்லைன்னா மனுஷனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் வராதா பின்ன? அப்படித்தான் ஈரானிய மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள். ஃபர்தாவை கலத்தி ஆட்டி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். அரசாங்க எதிர்ப்பை கூட அவர்கள் சன்னமாகத்தான் கத்தி தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது. ஏம்னா தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சே. 2025 வந்த வறட்சியை பீட் பண்ணுற மாதிரி 2026 செப்டம்பருக்கு முன்பே வந்துவிட்டது இந்த வறட்சி. இந்த வறட்சியை பார்த்து மக்கள் ரொம்ப அரண்டு போய்விட்டார்கள். இது ஒரு இஸ்ரேலிய சதி என்றோ எதுக்கும் சொல்லி வைப்போம்.
இங்கே இஸ்ரேல் மனசு இறங்கி வந்து தண்ணி பாட்டிலாக சப்ளை பண்ண போகிறான். அப்புறம் எதுக்கு இஸ்ரேலிய வெறுப்பை காட்டாமல் இருக்கணும்? ஈரானில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மேஜர் டேம்கள் வறண்டு போய் பழைய பாலைவனம் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. நிலம் வெடிக்கிறது, பயிர் விளையாது, ஃபுட் ப்ரொடக்ஷன் நின்று போய்விட்டது. அப்படியே உணவுப் பொருட்கள் கப்பலில் வந்தாலும் அதை வாங்க எண்ணெயை விற்று தான் காசை கொடுக்கணும். ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா மூடிவிட்டது. பாபெல் மாண்டப் நீரிணையை ஹூத்திஸ் மூடிவிட்டது. அது இனி என்னோடது அப்படிங்குது இந்த ஹூத்திஸ். ஈரானின் கூலிப்படையை கட்டுப்படுத்த அலி கோமேனி இல்லாததால் அவை தான் தோன்றித்தனமாக நடக்கின்றன. ஏவுகணைகளை மட்டும் விட தெரிந்த ஹூத்திஸ் கூலிப்படைகளால் தண்ணீர் பஞ்சத்தை எப்படி தீர்ப்பது என்று தெரியவில்லை. குழாயில் தண்ணீர் வராததை பார்க்கும்போது தான் ஓவர்ஹெட் டேங்குக்கு தண்ணி போகவே இல்லை, அதை இயக்க மோட்டார் வேண்டும், மோட்டாரை இயக்க கரண்ட் வேணும் என்பதே அப்பதான் அவங்களுக்கு தெரிகிறது. இனிமேல் மண்டையை சொரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கரண்ட் தயாரிக்க முடியவில்லை, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் பிளான்ட்டுகள் அமைக்க வேண்டும், அதை இயக்க வல்லுநர் குழு வேண்டும், என்ஜினியர் வேலை செய்ய சம்பளம் கொட்டி கொடுக்க வேண்டும். அது இப்போதுதான் ஈரானுக்கு புரிகிறது. பெத்த பேரு தாக நீலிலேது. நான் ஒரு இஸ்லாமிய பேரரசு, இஸ்லாமியர்களுக்கு காவக்காரன் என்று கூறும் அதன் இடுப்புல கத்தியும் இல்லை, லத்தியும் இல்லை. மண்டை நிறைய திமிரும் கொலைவெறியும் இருந்தால் இரத்த ஆறுதான் உன் நாட்டில் ஓடும். தாகசாந்தி கிடைக்காது, இரத்த பொரியல் தான் கிடைக்கும். அதை தின்னு விக்கி தண்ணீர் இல்லாமல் சாகப்போவது நீதான். கரண்ட் இல்லாததால் ஆயிலை பூமிக்குள் இருந்து எடுக்க முடியாமல் அத்தனையும் வீணா போகுது. இந்த வீணா போனவர்கள் ஆட்சியில் இருப்பதால் உள்நாட்டிலேயே வாகனங்கள் ஓடுவதற்கு பெட்ரோல் இல்லாமல் ரோட்டு ஓரங்களில் கார்கள் ஓரங்கட்டப்படுகிறது. தண்ணீர் இல்லை என்றால் there is no agriculture, அதனால் உணவு இல்லை. கரண்ட் இல்லை என்றால் கட்டடங்கள் எழும்பாது, தண்ணீரும் ஓவர்ஹெட் டேங்குக்குள் ஏறாது. பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் விற்காது, தொண்டையில் தான் விற்கும். பொருளாதாரத்துக்கு தான் விக்கல் எடுக்கும். ஈரானியர்களின் பர்ச்சேசிங் பவர் சுத்தமாக குறைந்து போய்விட்டது. கரண்ட் இல்லாமல் பெரிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. இன்க்ளூடிங் மிசைல் தயாரிப்பு தொழிற்கூடங்கள் மூடப்பட்டு விட்டது. பஸ்கள் ஓடாமல் முடங்கி போய்விட்டது. மக்கள் எங்கும் நகர முடியாமல் ஒரே இடத்தில் முடங்கி போய்விட்டார்கள். இந்த கண்டிஷனில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் உள்ளே வந்தால் மாஸ் பரியலை அவர்களே செய்ய வேண்டியது வரும். இதற்கிடையில் சவால்கள், மிரட்டல்கள் விடுவதற்கு ஒன்றும் ஈரான் தயங்கவில்லை. ஒரு அமெரிக்கன் சோல்ஜரை உயிருடனோ டெட் பாடியாகவோ கொண்டு வந்தால் 30,000 அமெரிக்க டாலர்கள் பரிசாக தரப்படும் என்று அறிவித்துள்ளது. இராணுவத்தில் பதவியும் பதவி உயர்வும் தரப்படும் அவனுக்கு. 100 அமெரிக்க இராணுவ வீரர்களை பிடித்து சிறையில் அடைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது ஈரான். அதை வைத்து அமெரிக்காவுடன் பேரம் பேசலாம் என்பது ஈரானின் ஒரு நப்பாசை திட்டம். அதற்காக செயல்படுகிறது இந்த ஈரான். அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் இறங்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது. அப்படி ஒன்று நடந்தால் நீ கேட்ட அணுகுண்டு, நீ தயாரிக்க நினைத்த அணுகுண்டு வெடிக்கிறதை நீ அங்கேயே பார்க்கலாம். நீ ஆசைப்பட்டது ஈரானுக்கு உள்ளேயே நடக்கும். இந்த முறை அது லிட்டில் பாயாக இருக்காது, பிக் பாஸாக இருக்கும். ஈரானில் ஒரு தகர டப்பா கூட மிஞ்சாது. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.